நவகிரகங்களின் ராஜா என்று அழைக்கக்கூடிய சூரியனை அதிபதியாக கொண்டவங்க தான் இந்த சிம்மராசி என்பர்கள். நவகிரகங்களுக்கே அதிபதியாக இருக்கிறதுனால இந்த சிம்மராசி என்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு நிர்வாகத்திறன் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஒரு தந்தை என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் செய்வாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பொறுப்புணர்வோடு இருப்பாங்க. கடமையை கரெக்டாக செய்யக்கூடியவங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராய்ந்து கணக்கச்சிதமாக செய்ய தெரிந்தவங்க அப்படின்லாம் இந்த சிம்மராசி என்பர்கள் பெயர் வாங்கியிருப்பாங்க. எந்த இடத்துக்கு இவங்க போனாலும் அந்த தலைமை பொறுப்பை இவங்களை தேடி வரும். 10 பேர்த்த வழி நடத்தக்கூடியவங்களாக தான் இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று, இவங்க படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இவங்க படித்த படிப்புக்கு பெரும்பாலும் அதற்கேற்றாறு போல் வேலை அமையிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரு சிலருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய ஜனன ஜாதகத்தில் தசாபதி கிரக அமைப்புகள் லக்ன பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுனா கரெக்டாக சொல்ல முடியும். இது பொதுவான பலன்கள், ஒரு சிலருக்கு பொருந்தும், ஒரு சிலருக்கு பொருந்தாது. சரி, நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த பரபவ வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு, என்னென்ன மாற்றத்தை தரப்போகுது, வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள், கடந்த 2 ஆண்டுகளாக நிறைய இன்னல்களை சந்திச்சிருந்த நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களாவது ஏதாவது மாற்றத்தை கொடுக்குமா? குறிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது, என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பொதுவாகவே சிம்மராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா காவல் தெய்வங்களை வழிபட்டாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். காவல் தெய்வங்கள், அதே மாதிரி ஊருக்கு எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள், அந்த மாதிரி தெய்வங்களை வழிபட்டாங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களே இவங்களுடைய வீட்டை கட்டி காப்பாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. வீட்டிலே பார்த்திங்கன்னா யாரை போய் கேட்டாலும் அந்த சிம்மராசி என்பர் வீட்டில் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த குடும்பத்தோட மொத்த டீட்டெயில்ஸும் இவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்க சொல்கிற மாதிரி தான் மற்றவங்க எல்லாமே இவங்களை பின்தொடர்ந்து வர்ற மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தான் இருப்பாங்க பொதுவாகவே. சரி, இவங்களுக்கு இந்த பரபவ வருடம் இந்த 2026 என்னென்ன மாற்றத்தை தரப்போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ராசிக்கு 7ஆம் வீட்டில் இந்த பரபவ தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கு. எவ்வளோ சிக்கல் வந்தாலும் அதற்கான தீர்வு கிடைக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அந்த சிக்கலுக்கான தீர்வு இந்த காலகட்டத்தில் கண்ணில் தென்படும். அதை உணர்ந்து அதற்கேற்ப நீங்கள் செயல்பட தொடங்குவீங்க. அதனால் நல்ல ஒரு மாற்றத்தை இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆண்டில் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் கூட இந்த சிக்கலை எப்படி சரி பண்ணனா நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத அறிந்து ஒரு சில இடத்துல செயல்படுவீங்க. ஓரளவுக்கு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நவம்பர் மாதம் வரைக்கும் ஒரு சில தடைகள், பிரச்சனைகள், ஒரு சில இன்னல்கள் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அஷ்டம சனி, ராசியில் கேது, இந்த மாதிரி கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால சின்ன சின்ன நெருக்கடிகள், சிறிய பின்னடைவு ஏற்பட்டாலும் உங்களுடைய முயற்சி, உங்களுடைய தைரியம், இது எல்லாமே நல்ல பலனை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த 2026 தமிழ் புத்தாண்டு நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு இன்னும் என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. இந்த பரபவ ஆண்டு சிம்மராசி என்பவர்களுக்கு தடைகள், தாமதங்கள் இருந்தாலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த ஆண்டில் பூர்த்தியாகும். தனிப்பட்ட விதத்தில் ஒரு சில சிக்கல்கள், ஒரு சில மன உளைச்சல்கள், உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்காத சின்ன சின்ன தடைகள் இருந்தாலுமே எதிர்பாராமல் திடீர்னு வளர்ச்சி, மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம், மனதுக்கு இதமாக ஒரு சில சூழல்கள், இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். வெற்றிகரமான ஆண்டாக, முயற்சிக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. ஆனாலும் அஷ்டம சனி நடப்பதனால எதுலேயுமே கொஞ்சம் நிதானம் இருக்கட்டும். குருவோடைய பார்வை இருக்கிறதுனால பணப்புழக்கம் ஓரளவுக்கு கிடைக்கும். அதுக்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது. ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படணும். எல்லாவற்றையுமே கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா சாதிக்கக்கூடிய யோகம், தடைகளை உடைக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு கைகூடி வரும். இந்த சுபகாரியங்கள்லாம் தடைபட்டுக்கிட்டே இருக்குது, தள்ளி போயிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா அந்த விஷயத்தை சரி பண்ண முடியும் உங்களாலேயே அப்படின்னு சொல்லலாம்.
பண வரவு இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். வரவுக்கு மீறி செலவு செய்கிறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஆடம்பரத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது. சிக்கனமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பொதுவாகவே நம்மளுடைய சிம்மராசி என்பவர்கள் ரொம்ப ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவங்க. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஆடம்பரமாக பொருள் வாங்கணும், வீட்டுக்கு தேவையான அந்த பொருளை வாங்கலாம், இந்த பொருளை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசைகள் கொஞ்சம் அதிகமாகும். இதனால் செலவுகளும் கொஞ்சம் கூடும். அதனால் பணப்பற்றாக்குறை ஒரு சில இடத்துல ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ஏற்படும். வருமானம் எந்த அளவுக்கு இருக்கோ அதற்கேற்றாறு போல் கொஞ்சம் செலவு செஞ்சீங்க அப்படின்னாவே கொஞ்சம் ஓரளவுக்கு சாதகமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் அப்படின்னு சொல்லலாம். கடன் வாங்கி ஒரு சில விஷயங்களை வாங்கி போட்டுட்டு நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கு வர்ற வருமானத்தை வைத்து நீங்கள் பொருள்களை வாங்கி போட்டு நிம்மதியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஆடம்பர பொருள்கள் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக நகை வாங்குறீங்க அல்லது வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருள் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் சரியாக இருக்கா, சரியான இதில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குங்க. சுப செலவு இந்த ஆண்டில் கட்டாயம் செய்ய போகிறீங்க நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள். திருமண வயதில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய கௌரவத்திற்கு இன்னல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆடம்பரமாக ஒரு சில இடத்துல செலவு செய்வீங்க. அதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. பழைய சம்பள பாக்கியில் இந்த காலகட்டத்தில் வசூலாகக்கூடிய யோகம் இருக்குது நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு. இருந்தாலும் அஷ்டம சனி இருக்கிறதுனால மேலதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. வெளிநபர்கள் உங்களுடைய குடும்ப உறவுகளுடைய விஷயத்தில் வர்றதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. வெளி உறவுங்கிட்டையும் கூட குடும்ப ரகசியங்களை அதிகமாக நீங்கள் பகிர்ந்துக்க வேண்டாம். அது தேவையில்லாத மனக்குழப்பத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு குடும்பம், திருமண வாழ்க்கையில் கடந்த 2 ஆண்டுகளாக நிறைய இடர்பாடுகள், நிறைய சிக்கல்கள், பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு வருகின்ற நாட்கள் அந்த பிரச்சனைகள், சிக்கல் எல்லாமே சரியாகும். பிரிந்த உறவுகள்லாம் மீண்டு வந்து ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா சரியாக ஆரம்பிக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போவீங்க. அதனால் குடும்பத்துக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி, நிம்மதியான ஒரு சூழ்நிலை இதெல்லாம் தென்படும். சுப நிகழ்வெல்லாம் தடைபட்டுகிட்டே இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா இந்த தடைகள்லாம் உடையக்கூடிய காலகட்டமாக அது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாத இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. காதல் திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக நான் வீட்டில் பர்மிஷன் கேட்டுட்ருக்கேன் திருமணம் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு, ஆனால் வீட்டில் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா அதெல்லாம் கைகூடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். பிள்ளைங்களால் மகிழ்ச்சி தர மாதிரி, சந்தோஷம் தர மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த பரபவ வருடம் ஏதோ ஒரு வகையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். இல்லத்தரசிகளுக்கு வீட்டில் இருந்து ஏதாவது சுய தொழில் செய்வீங்க. அதன் மூலிமா நல்ல லாபம் ஈட்டக்கூடிய அமைப்பு இருக்குது. திருமண தடையெல்லாம் நீங்கி இந்த ஆண்டில் உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு பரபவ வருடம் சிம்மராசிக்கு மேல் அதிகாரிகளுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். அலுவலக சூழல் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். எதெல்லாம் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருந்ததோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அந்த சாதகமாக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு தான் நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடினமாக கொஞ்சம் உழைப்பை போடணும். போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை. பதவி உயர்வுக்காக ஒரு சிலர்லாம் போராடுவீங்க, ஒரு சிலர்லாம் சம்பள உயர்வுக்காக போராடுவீங்க. அந்த போராட்டத்துக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதுசாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரம் காட்ட வேண்டாம். குறிப்பாக வேலை மாற்றம் செய்யக்கூடியவங்க கொஞ்சம் அவசரம் காட்ட வேண்டாம். சந்தை நிலவரத்தை அறிந்து அதற்கேற்ப ஒரு சில முதலீடுகளை போடுறது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லது. குறிப்பாக மருத்துவம், கமிஷன் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்க, மர சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த பரபவ வருடம் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். புதிய நிறுவனங்களில் பெருசாக ஒப்பந்தம் போடணும் அப்படின்னா கையெழுத்து போகிறதுக்கு முன்னாடி அதில் ஏதாவது வில்லங்க இருக்கா, பிரச்சனை இருக்கா, டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடுங்க. ஒரு சில விஷயங்கள் அதிர்ஷ்டகரமாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த ஆண்டில் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். ராசியில் கேது இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துலையும் பற்று இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. எதுலேயும் ஒரு எதிர்பார்ப்பு வேணாம். எதிர்பார்த்து அது கிடைக்கல அப்படின்னா நமக்கு மனசு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதனால் ஒரு பற்று இல்லாமல் இருப்பீங்க இந்த ஆண்டில் அப்படின்னே சொல்லலாம். அஷ்டம சனி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு சின்ன இடைஞ்சலையும் ஒரு சில இடத்துல கொஞ்சம் மன கஷ்டத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். குரு
பொதுவால வருமானம் அதிகரிக்கும், விரயமும் கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சுப விரயமாக மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. வருங்காலத்தை பற்றி ஒரு இனம் புரியாத பயம் இருந்தது இல்லையா, அது இந்த ஆண்டில் மறையும். உத்தியோகத்தில் தொழிலில் மறைமுகமாக ஒரு சில எதிர்பார்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். அதே மாதிரி பெரிய மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னல்கள், பிரச்சனைகள், தடைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக உடையும். நம்பிக்கையோடு லட்சுமி நரசிம்மரை சனிக்கிழமையில் போய் வழிபட்டுட்டு வாங்க. ஒரு 9 வாரம் வழிபடுங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். அதுவும் யோக நரசிம்மரை வழிபடுறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.